பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்கமிங்கோட ப்ரொமோ வெளியாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ராஜியோட அப்பாவையும், சித்தப்பாவையும் காமிக்கிறாங்க. ஸோ கோயிலுக்கு போயிருக்காங்களாட்டுக்கு நம்ம கோமதியும், ராஜியும். அதே கோயிலுக்கு ராஜியோட அப்பாவும், சித்தப்பாவும் வராங்க. ஸோ அப்ப சாமி கும்பிடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியோட அப்பாவும், சித்தப்பாவும் சாமி கும்பிடும் பொழுது, அதே இடத்துலயே தான் நம்ம கோமதியும், ராஜியும் நிக்கிறாங்க. அங்க இருக்கிற பூசாரி, "அடடே! உங்க பொண்ணு வந்திருக்காங்களாட்டுக்கே" அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஏது பொண்ணு? என் தங்கச்சி எப்படி செத்து போனாளோ, அதே மாதிரி என் பொண்ணும் செத்து போச்சு" அப்படின்னு ராஜியும், கோமதியும் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியோட அப்பா சொல்றாரு. இத கேட்டுட்டு ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, கண் கலங்குறாங்க. ஆனா கோமதி இருந்துகிட்டு, "உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் மனசாட்சியே இல்லையா? உங்க பொண்ண பார்த்து இப்படி நீங்க பேசலாமா?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை எல்லாமே பார்க்குற நம்ம பாண்டியன், "என்னாச்சு? ஏன் ராஜி அழுவுது?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, அப்ப நடந்தது எல்லாமே கோமதி எடுத்து சொல்றாங்க. "நீ ஏம்மா அழுவுற? உங்க அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். அம்மா ஸ்தானத்துல கோமதி இருக்கா. நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாரு. ஸோ இந்த விஷயத்த நேரா போய் ராஜி மீனா கிட்ட சொல்லி, "நம்ம மாமா ரொம்பவுமே நல்லவரு தான். நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும், "ஆமா, அவரு நம்ம மேல பாசம்லாம் வச்சு தான் இருக்கிறாரு. நெறைய பாசம் வச்சிருக்கிறாரு" அப்படிங்கிற மாதிரி, "மாமா ரொம்ப நல்லவரு" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோவமா இருந்தாங்க. இந்த தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ சொல்லி கோழி மூட்டிவிட்டு ஒரு பிரச்சனைய உருவாக்கி இருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம பாண்டியன் அவங்க 2 பேத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி ப்ரோமோவ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ போக போக என்னலாம் நடக்குதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.